ஹாய் எவ்ரிவன், எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு வீடியோ பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப யோசித்து ஒரு முடிவுக்கு வந்து சரி நம்ம புதுசாக போட்டிருக்க டயரை பற்றி கொஞ்சம் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுக்க சேஞ்ச் பண்ண அப்போலோ டயர்ஸ் பற்றி தான் இன்றைக்கி பேசலான்னு இருக்கேன். சரி பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. இப்போ ஒரு க்ரிப்போ சரி, இப்போ பிரேக்கிங்கை பாருங்கள், டக்குன்னு ஒரு பிரேக் அடிக்கணும் அப்படின்னாலும் இது வரைக்கும் வந்த தூரத்துக்கு நல்லாயிருக்கு. த்ராட்டில் பண்ணாலும் சூப்பராக இருக்குது க்ரிப்பு. இன்னும் கொஞ்சம் தூரம் ஓட்டி பார்ப்போங்க. டாய் என்ன நல்லா சர்க்கஸ் பண்ற மேன் நீ. நல்லா ஒரு பைட் இருக்குங்க ரோட்டில். எவ்வளோ வெட்டாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு பைட் இருக்குது. உங்களுக்கு வேறு ஆஃபீஸுக்கு டைம் ஆகிடுச்சு, வழக்கம் போல் ரொம்ப லேட்டு. சிமெண்ட் ரோட்ஸில் நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குது. ஆனால் போகிற ஸ்பீடுக்கு எனக்கு வந்து அந்த லாஸ் இல்லை, ட்ராக்ஷன் லாஸ்லாம் எதுவும் இல்லை. ஒரு படல் கார்னர் பரவாயில்ல, உள்ளே பூந்தாச்சு. லேன் கட்லாம் நல்லா பண்ணலாம் போல இருக்குங்க வெட் ரோட்ஸில். இந்த டயரில் நல்ல க்ரிப் இருக்குங்க. கான்ஃபிடெண்ட்டாக லேன் சேஞ்ச் பண்ணலாம். டிராஃபிக்கில் நல்லா ஸ்வீப் பண்ணி போகலாம். பைட் இருக்குது, பிரேக்கிங்க்கும் நல்லா இருக்குது. இந்த ஏபிஎஸ் கிடையாது, ஏபிஎஸ் மாடல் கிடையாது, இந்த நான் ஏபிஎஸ் தான். ஸ்டில் அது வந்து நம்ம இந்த ஃபிஷ் டெய்லிங்லாம் எதுவும் இல்லை. நான் என்ன பண்ணிட்டேன், 110 செக்ஷன் டயரை வந்து 120 செக்ஷன் டயருக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ ஒரு 10 வந்து இன்க்ரீஸ் பண்ணி போட்டேன் ரியரில். அதனால் இந்த ஃபிஷ் டெய்லிங் வந்து மேக்ஸிமம் இல்லை இந்த டயரில். இது வரைக்கும் ஃபிஷ் டெய்லிங் இல்லை. ஆல்ரெடி கான்டினென்டல் டயர் போட்டிருந்தேன், அதில் நல்ல ஃபிஷ் டெய்லிங் இருந்தது. நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணலாம். அது ஒரு பேட்டர்ன் வந்து வேறு பேட்டர்னில் போட்டிருந்ததாலையும் வந்து அந்தளவுக்கு கார்னரிங் பண்ண முடியல என்னால். ஆனால் இதில் நல்லா வந்து ஸ்வீப் பண்ணவும் முடியுது, எனக்கு கார்னரிங் பண்ணல. ரைட் கம்ஃபர்ட் அண்ட் ஃபீல் நல்லா இருக்குங்க. இப்போ ஒரு சிமெண்ட் கொஞ்சம் தூரத்துக்கு சிமெண்ட் ரோடு வருது. ஓகே, நல்லா இருக்குது, நைஸ். அது சரி, தேவையில்லாத ஓவர்டேக் பண்ணிட்டணும் நினச்சேன். தேவையில்லாத வேலை தான், பரவாயில்ல, என்ன பண்ணுறது, அடிப்பட்டால் தானே திரும்புவோம். ஒரு மணி நேரம் பெஞ்ச மழைக்கு இவ்வளோ தண்ணி நிற்கிது. வாவ், நைஸ், வெரி பியூட்டிஃபுல். ஆனால் இவ்வளோ தண்ணி ஃபார் 1 hour ரெயின்னா கொஞ்சம் ஜாஸ்தி தாங்க. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே ஜாஸ்தி தான். ஸோ இது வரைக்கும் வந்தது, இது வந்து ஒரு அநேகமாக ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் ரைடு இருக்கும்னு நினைக்கிறேன். 10 கிலோமீட்டர்ஸ்க்கு எனக்கு இது வரைக்கும் சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்தது வெட்டில். இன்னும் லாங் டேர்ம் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் லாங் டேர்மில் நல்லா ரெயினில் ஓட்டணுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இது வரைக்குமே நல்லாயிருக்கு. பிரேக்கிங் இஸ் குட், 4 out of 5. ரைடும் சரி, நீங்கள் லேன் ஸ்வீப் பண்ணுறதும் சரி, ஆக்ஸலரேஷனுக்கு பைட், இனிஷியல் பைக் ஸ்கிட் ஆகாமல் அந்த பைட் கரெக்டாக ஒரு அந்த டார்மேக்கை கரெக்டாக பிடிச்சிட்டு போகுது, நல்லாயிருக்கு. ட்ரைவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வரும்னு சொல்லுங்களேன்,
அந்த ஃபீல் இருக்குது. பயப்படாமல் வந்து த்ராட்டில் பண்ணலாம். இதை வந்து எவ்வளோ த்ராட்டில் பண்ணாலும் சரி, அந்த அந்த ஒரு மாதிரி ஃபிஷ் டெல்லிங் பண்ணாமல் ஸோ சின்ன சின்ன வண்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏனோ தானே டயர் வாங்குவோம், நம்மளுக்கு காஸ்ட்டு அது இதெல்லாம் பார்த்து வாங்குவோம். பட் க்ரிப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்டர் இருக்குது, முக்கியமான விஷயம். அது நம்ம எத்தனை பேர் பார்க்குறோன்னு தெரியல, அது கொஞ்சம் பாருங்கள். ஏன் க்ரிப்பை பற்றி பேசுகிறேன்னா, இப்போ பாருங்களேன், இவர் போவார், எதுக்கு ஸ்லோ பண்ணுறாரு, என்ன விஷயத்துக்கு ஸ்லோ பண்ணுறான்னு அவருக்கும் தெரியாது. முன்னாடியும் யாரும் இல்லை, டக்குன்னு ஸ்லோ பண்ணார். ரைட் சைடில் பஸ்ஸு. இப்போ நான் போய் பிரேக் அடித்து நான் போன ஸ்பீடுக்கு நான் போய் பிரேக் அடித்து நிற்கணும் வண்டி. நான் நிற்கல, நான் இப்போனா கண்டிப்பாக அவரை போய் இடிச்சிருப்பேன். இப்போ அங்கே தேவையில்லாத ஒரு பிரச்சனை க்ரியேட் ஆகிருக்கும். நான் போய் அவரை இடிச்சிருப்பேன், கீழே விழுந்திருப்பேன், வண்டி அடிபட்டிருக்கும். மிஸ்டேக் என்னால் கூட இருந்திருக்கலாம். நான் வந்து கரெக்டான டயர் சூஸ் பண்ணியிருந்திருக்க மாட்டேன். நான் காஸ்ட் வைஸ் பார்த்துட்டு இந்த டயர் போதும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு நான் பண்ண ஒரு டயர் சூஸ் பண்ணிவிட்டு போயிருந்தேன்னா அதோடைய பின் விளைவுகள் என்னென்னு தெரியாமல் நான் வந்து அடிபட்டிருப்பேன். ஏதாவது ப்ராப்ளம் வந்துருக்கும், கண்டிப்பாக க்ரியேட் ஆகிருக்கும். சூழல்னு ஒன்று இருக்குது. பட் ஸ்டில் ஒரு சில விஷயங்கள் நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம வண்டிக்கிட்ட கரெக்டான பிரேக் இருக்கா, ஏதாவது பிரச்சனை நம்ம வண்டி நிறுத்தினா நம்ம வண்டி நிற்கிதா, நிறுத்த முடியுமா, அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்போ நிறைய டயர்ஸ் வந்துடுச்சு பார்த்திங்கன்னா. சீசனல் டயர்ஸுன்றது போய் மல்டி சீசன் டயர்ஸ் நிறையா இருக்குது. வெட் அண்ட் ட்ரை கண்டிஷன்ஸுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, மான்சூன் ரைட்ஸுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, சம்மர் ரைட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு, எல்லாத்துக்குமே ஒரே டயர் வந்துருச்சு. நிறையா பிராண்ட்ஸ் வந்து இப்போ வந்து அந்த டயர்ஸ்லாம் கொண்டாந்துட்டாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆப்டிமல் காஸ்ட்டில் தான் இருக்கும். ரொம்ப பெரிய வண்டினா தான் நிறைய காஸ்ட் இருக்கும். பட் சின்ன சின்ன வண்டிக்கெலாம் வந்து ரொம்ப காஸ்ட் இருக்காது. ஒரு 2 டயருமே பேராக பார்த்திங்கன்னா ஒரு 4,500 மாற்றுற மாதிரி தான் இருக்கும். காஸ்ட் பார்க்காதீங்க, டயர் குவாலிட்டி பாருங்கள். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து குவாலிட்டி தான். குவாலிட்டி பார்க்காம எடுத்துகிட்டு கடைசியாக வந்து ரெக்ரெட் பண்ணுறது ரொம்ப லேட்டுன்னு நான் சொல்லுவேன். இந்த டயரோட டீட்டெயில்ஸ் வந்து நான் கடைசியாக வந்து பின் பண்ணுறேன், பாருங்கள். இதுதான் எங்கள் ஆஃபீஸ் என்ட்ரன்ஸு. நல்லாயிருக்கா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.